அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் பண்ணுறதை பார்த்துடலாம். யூஸ் த மெத்தட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் சால்வ் த பிடி. dou u by dou x plus 2 times dou u by dou y equal to u. ஸோ இது உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷினில் கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்படி இல்லைனா நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப்லேயும் இந்த கொஷினை நீங்கள் பார்க்கலாம். யூஸ் த மெத்தட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் சால்வ் த பிடி dou u by dou x plus 2 times dou u by dou y equal to u. சொல்யூஷன். ஃபஸ்ட்டு இந்த பிடியை பார்த்தீங்கன்னா கோஷல் லீனியர் பிடின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கோஷல் லீனியர் பிடியோட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு பாருங்கள். கோஷல் லீனியர் பிடி, ஸோ உங்களுடைய ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் P இன்ட்டு ஸ்மால் p கேபிட்டல் Q இன்ட்டு ஸ்மால் q ஈக்குவல் டு கேபிட்டல் R. ஸோ இங்கே ஸ்மால் p அப்படின்றது என்னன்னா dou u by dou x, அதே ப்ளஸ் ஸ்மால் qன்றது என்னன்னா dou u by dou y. இங்கே ஆர்ன்றது சொல்யூஷன், இந்த பிடியோடைய சொல்யூஷன். யூ தான் நமக்கு இங்கே சொல்யூஷன். ஓகே, ஸோ அது என்னன்னு தெரியல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைன். இப்போது இதை சால்வ் பண்ணுறதுக்கு இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ்ஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னன்னா dx by capital P equal to dy divided by capital Q equal to du by capital R. ஓகே, சப்போஸ் இங்கே z கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல z போடணும், அவ்வளோதான். ஸோ இப்போ கிவன் பிடி பாருங்கள். ஸோ dou u by dou x plus 2 times dou u by dou y equal to u. இப்போது இதை ஜென்ரல் லீனியர் பிடி கூட, அதை கோஷல் லீனியர் பிடி கூட கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள். கேபிட்டல் P இன்ட்டு ஸ்மால் p கேபிட்டல் Q இன்ட்டு ஸ்மால் q ஈக்குவல் டு கேபிட்டல் R. ஸோ கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய p இதனுடைய கோஃபிஷியன்ட் இல்லைங்களா. அப்போ பியோட வேல்யூ 1, கேபிட்டல் Qயோட வேல்யூ 2, கேபிட்டல் ஆரோட வேல்யூ u. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் கொண்டு போயிட்டு என்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன்ஸ் என்ன கிடைக்கும் பாருங்கள். dx by 1 equal to dy by 2 equal to du by u. ஸோ இதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ண ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ, அப்புறம் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ரேஷியோ, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு 2 பாருங்கள் என்ன கிடைக்குது. dx equal to dy by 2ன்னு கிடைக்குது. ஸோ இதுலேருந்து 2 dx equal to dyன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போது நமக்கு 2x equal to y ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் c1 சேர்த்துக்கிறேன். அப்போ y equal to y minus 2x equal to சம் c1 கிடைக்குது. ஸோ இது ஒரு சொல்யூஷன். இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். இந்த கான்ஸ்டன்ட் c1 கொடுத்துருக்கேன். இது 2x, இது yன்னு கிடச்சிரும். ஸோ இதுலேருந்து எனக்கு ஒரு கர்வ் கிடச்சிருக்கு. இது ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ். ஸோ இது c1 equal to y minus 2x. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் ஈக்குவல் பண்ணுங்கள். ஜென்ரலாக ஒரு கோஷல் லீனியர் பிடியோடைய ஜென்ரல் சொல்யூஷன் ஆல்வேஸ் யூனிக்கானா கிடையாது. அது ரொம்ப நோட் பண்ணிக்கிங்க. இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, இதுவே இன்கேஸ் இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா யூனிக்காக வந்துடும். வித்தவுட் இனிஷியல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்லி மெனி கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸை நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே, உங்களுக்கு இதிலே தெரியுது. ஏங்க சார் நீங்கள் 1, 2 ஈக்குவல் பண்ணீங்க, ஏன் 2, 3 ஈக்குவல் பண்ணலாமே? தாராளமாக பண்ணலாம். அதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் யூனிக்காக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. பட் இன்கேஸ் இனிஷியல் கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துட்டு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிக் தான். அது நீங்கள் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, சரி. இப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 1, 3 நான் ஈக்குவல் பண்ணுறேன். என்ன கிடைக்கும்? dx equal to du by u. ஸோ dx equal to du by uன்னு கிடைக்குது. ஸோ இது டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ வேரியபிள் செப்பரபிள் தான், கண்டிப்பாக இந்த இன்டகிரேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ x equal to log u ப்ளஸ் log c2. ஓகே, கரெக்டாக? ஸோ x equal to இது log of u into c2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த லாக் இன்சைட் கொண்டு தான் எக்ஸ்போனன்ஷியல் பவர் வரும். அப்போ u c2 equal to நமக்கு என்ன கிடைக்குது?
e பவர் x கிடைக்குது. கரெக்டுங்களா? ஓகே, u(c2) வேல்யூ நமக்கு என்ன? e பவர் x. ஸோ இதுலேருந்து எனக்கு c2 மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த 1/c2 அந்த சைட் கொண்டு போயிட்டு எக்ஸ்பொனென்ஷியல் இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா u e பவர் மைனஸ் எக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் இது செக் பண்ணி பாருங்கள். ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும், அகைன் அது c2ன்னு எடுத்துக்கிட்டேன். இது வந்து 2. இது செகண்ட் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ். உங்களுடைய ஜென்ரல் சொல்யூஷனுடைய மெத்தட் என்னென்னா, ஜென்ரல் சொல்யூஷன் 3 டைப் ஆஃப் ஜென்ரல் சொல்யூஷன் இருக்குது. பை ஆஃப் c1 ஈக்குவல் டு c2. இந்த கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது பை ஆஃப் c2 ஈக்குவல் டு c1. ஆர் தேர்ட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பை ஆஃப் c1 c2 ஈக்குவல் டு 0. நீங்கள் இந்த எந்த டைப்பில் கொஷின் எழுதினாலும் சொல்யூஷன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணாலும் ட்ரூ தான். ஓகே, நான் ஃபஸ்ட் டைப் எடுத்துக்கிறேன். நீங்கள் செகண்ட் டைப் போடுங்க, என்ன கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். தேர்ட் டைப்புக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். சின்னது பை ஆஃப் c1 ஈக்குவல் டு c2. இப்போ பை ஆஃப் c1 என்ன? y மைனஸ் 2x. c2 என்ன? u e பவர் மைனஸ் x. எனக்கு u தான் வேணும், u தான் நான் ஃபைன் பண்ணணும். அப்போ u என்ன கிடைக்கும்? இந்த எக்ஸ்பொனென்ஷியல் இங்கே கொண்டு வந்தால் e பவர் x இன்ட்டு பை ஆஃப் y மைனஸ் 2x. ஸோ இதுதான் உங்களுடைய ஜென்ரல் சொல்யூஷன். இந்த பை ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸாக்டாக இனிஷியல் கண்டிஷன் நான் சொல்லணும். இது நத்திங் பட் u ஆஃப் x, y. u ஆஃப் x, y ஈக்குவல் டு e பவர் x இன்ட்டு பை ஆஃப் y மைனஸ் 2x. சப்போஸ் நான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், u ஆஃப் x, 0 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துட்டா உங்களுடைய பை ஆஃப் x நீங்கள் கண்டுபிடிச்சி இதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் என்னன்றதை சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்? u ஆஃப் x, 0 ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கேன். இதை சப்ஸ்டிட் பண்ணி உங்களுடைய 5 ஃபங்க்ஷனை நீங்கள் எவாலுவேட் பண்ணிவிட்டு ஜென்ரல் சொல்யூஷன் என்ன வருன்றதை உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் இந்த டைப்பில் போட்டாலும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இது ஜஸ்ட் இந்த கர்வ்ஸ் வந்து அப்படியே எடுத்து எழுத வேண்டி தான். ஸோ இந்த ஜென்ரல் சொல்யூஷன் வந்து 3 டைப்ஸில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். அதுலேருந்து நம்ம பர்டிகுலர் எந்த அளவுக்கு இருக்கும் சொல்யூஷன்றதை நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக ரெகுலராக ஒன்று கேட்பாங்க. சிஎஸ்ஆருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க கோஷியல் லீனியர் பிடியை வந்து நல்லா பார்த்துக்குங்க. அது காட்சி கண்டிஷன் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் ரெகுலராக வரும். ஸோ அதை விட்டுறாதீங்க. அந்த சிஎஸ்ஆர் எக்ஸாமுக்கும் சரி, காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்க, இது பிஜிடிஆர்பிக்கு வருமா சார்? கண்டிப்பாக வரும். ஏன்னா சிலபஸ் நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதை பார்க்கும்போது கண்டிப்பாக பிஜிடிஆர்பிக்கு வரும். எங்கள்கிட்ட பிடி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வெர்ஷன் ப்ராப்ளம் செட் சொல்யூஷன் அது பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது. இது இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் வாங்கி படிங்க. இதில் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்கோம். இது ஒன்று போதும் பிடி படிக்கிறதுக்கு, அவ்வளோ நீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். ஓகே, ரெண்டாவது காலேஜ் டிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சோடைய பலன் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போது இது பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பிக்கான டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின். காலேஜ் டிஆர்பி டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். இது வந்து 200 ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்குது. ஓகே, இதில் 200 ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த புக்லெட்டு. இந்த புக்லெட் வாங்கி படிங்க. அதே போல் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் புக்லெட் முடிஞ்சிடுச்சு. டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம், காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். அந்த டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சிடுச்சு. அதனுடைய டீட்டெயில் சொல்யூஷன் போட்டேன். அந்த புக்லெட் இன்றைக்கி ஈவினிங் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த புக்லெட் வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.